ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 days ட்ரிப்போட கோவளம் ஒர்க்காலா, ஓகேவா? ஒர்க்காலா கோவளம், இது 2 ஊரையும் கொல்லம், இந்த 3 ஊரையும் ஒரு லோ பட்ஜெட் ட்ரிப்பில் எப்படி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோவளம் ஒர்க்காலா டூர் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? അടിപൊളി ചാനൽ, നമ്മളെല്ലാ മലയാളികളും ലൈക്ക് ചെയ്യുന്ന ചാനലാണ്. താങ്ക് യു. ബൈ. ஹாய் மக்களே, பொதுவாகவே பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்று கோவளத்தை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை வர்க்காலாவை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த ஊர்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிவாண்ட்ரம், அதுக்கப்புறமா கோவளம், அதுக்கப்புறம் வர்க்காலா, அதுக்கப்புறம் கொல்லம். இந்த மாதிரி 4 பிளேசஸையுமே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம ஜேர்னியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஜேர்னி. இதுக்கு ஸ்லீப்பரில் டிக்கெட் செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 290 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 8 hours இல்லை 9 hours நீங்கள் எந்த ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே மார்னிங் வந்து ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் அங்கே சில பிளான்லாம் நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஜங்ஷன் வந்து நாங்கள் ஒரு 11 o'clock அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கோவளம் பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் டேரெக்டாக அங்கே போயிட்டுனா திருப்பியும் சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு நம்ம வந்து சிட்டிக்கு வந்தாகணும். அதனால் என்ன பண்ணிட்டோம், இறங்கினோடனே சில பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் காஃபி ஹவுஸ். இந்த பிளேஸ் ட்ரிவாண்ட்ரம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த காஃபி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கூட சொல்லலாம். இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஒரு மாதிரி சுற்றி தான் உள்ளே போகும். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ட்ரெஸ் கோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் சாப்பிடலாம். டீ காஃபிலேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ட்ரிவாண்ட்ரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முடிச்சிருங்க, ஏன்னா ரிட்டன் நம்ம இந்த சைடு வரமாட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கோவளம் போகிறது கிடையாது, வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் கோவளம் போகிறோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 24-25 kilometer லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பூவார் ஐலாண்ட். ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங் ரைட், அதுக்கப்புறம் கோல்ட் சாண்ட் பீச் ஐலாண்ட், எலிஃபென்ட் ராக், டீப் ஃபாரஸ்ட் ரைட், கோகனட் ட்ரீ ஐலாண்ட், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரூம்ஸ், இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட விஷயங்களை வந்து காமிக்கிறாங்க. இது வந்து நீங்கள் எடுக்கிற பேக்கேஜை பொறுத்து அமையும். ஆக்சுவலாக உங்களுக்காக நான் ஒரு பெரிய சீக்ரெட்டே சொல்லித்தரேன். இந்த 4 நாள் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து போட்டிங் போனதே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேக்கேஜ் 2 பேருக்கு 2500 சொன்னாங்க. ஆனால் நம்ம பார்கின் பண்ணி வெறும் 1100 எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 550 தான் வந்துச்சு. ஸோ இந்த எல்லா பிளேசஸையும் பார்த்துட்டோம். நீங்களும் போனால் கண்டிப்பாக பார்கின் பண்ணுங்கள், அவங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளாக்கே உரித்தான அந்த பைனாப்பிள், மாங்காய், இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கேமல் ரைட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எங்களுக்கு கிடச்சிது. இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ போட்டிங்லாம் போய் என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 இருக்கும். ஸோ நம்ம திரும்பி வந்து நம்ம கோவளம் பீச்சுக்கு போய் நம்ம புக் பண்ணியிருக்க ரூமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 850 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே தரேன். 2 பேர் வந்து தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு 450 தான் வரும். அதுவும் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒன்று பீச் கரையோரத்துலேயே இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரூமை திறந்து வெளியே போனாலே பீச் தான். ஸோ எனி டைம் பீச்சுக்கு போய் விளாடணும்னு நினச்சாலும் நம்மளால் போக முடியும். அதுக்காக தான் நான் இந்த ரூமை புக் பண்ணேன். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரளாவோட கடைசி லைட் ஹவுஸான கோவளம் லைட் ஹவுஸும் இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்குது. ஜஸ்ட் 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸு. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் டே ட்ரிப் முடியுதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நைட்டு பார்த்தீங்கன்னா பீச்சில் ஃபுல்லாக விளையாடலாம். 24 hours பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும். அது மட்டும் இல்லாமல் ஷாப்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் பயங்கர ஹாப்பினிங்காக இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் வாக்கிங் கூட இங்கே போக முடியும். அதையும் இப்போ நான் அடுத்தது காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேவை க்ளோஸ் பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவாக்கு அடுத்தது வர்க்காலா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோவாக்கு அப்புறம் வந்து கோவளத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பீச்சும் சரி, அங்கே இருக்கிற ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாஸாக இருந்துச்சு. கோவாவில் நம்ம பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது வர்க்காலாவோட கோவளத்தில் தான் ஏகப்பட்ட பேர் குமிஞ்சிருந்தாங்க. இந்த பீச்சில் மட்டும் கிடையாது, இந்த ஊரில் எங்கே சுற்றினாலும் ஃபாரினர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நைட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் 3 மணி வரைக்கும் இங்கே என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து ஹாப்பினிங்காக இருக்கும். ஸோ நைட்டு எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிட்டு ரூமில் போய் செட்டில் ஆயிருங்க. ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட் டே ட்ரிப் முடியுது. செகண்ட் டேயில் என்ன நடக்குதுன்னு அடுத்தது பார்ப்போம். ஸோ டே 2ல் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு பீச்சை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பீச் பார்த்தீங்கன்னா மற்ற பீச் மாதிரி கிடையாது. கோவளம் பீச் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு தண்ணி. ஸோ விளையாடுறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. ஜஸ்ட் 150 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதோட ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சிங்கன்னா தூரத்தில் தெரியுற அந்த லைட் ஹவுஸ் போய் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் வாங்குறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து 12:30. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு அப்புறம் தான் 2லேருந்து 5 மணி வரைக்கும் வைக்கிறாங்க. இந்த லைட் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஹவுஸ் தான் கேரளாவோட கடைசி லைட் ஹவுஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே இந்த பீச்சும் லைட் ஹவுஸும் வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா வெயில் வந்துருச்சுன்னா இது 2 இடத்துலையுமே நீங்கள் இருக்க முடியாது. ஏர்லி மார்னிங்கே இதை நம்ம முடிச்சிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ரூமையும் வெக்கேட் பண்ணிவிட்டு கோவளம் பீச்சிலேருந்து நம்ம திருப்பியும் ட்ரிவாண்ட்ரம் கிளம்பியாச்சு. ட்ரிவாண்ட்ரம் தான் மெயின் சிட்டி, நம்ம ட்ரெயினில் வந்து இறங்கின இடம். ஸோ அங்கே போனோம்னா அங்கே வந்து ஜூ, அதுக்கப்புறம் மியூசியம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் அடுத்தது போக போகிறோம். ஸோ ஜூவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஜூவோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இந்த இடத்துல ஜூ மட்டும் கிடையாதுங்க. அதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம், ஆர்ட் மியூசியம், ஆர்ட் கேலரி, அக்வேரியம், 3D தியேட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இங்கே நீங்கள் நினச்சா ஒரு ஃபுல் டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு உள்ள பிளேசஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இங்கே ஹாஃப் டே தான் ட்ரிப்பு பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா ஈவினிங் மேலே நம்ம இங்கேருந்து கிளம்பி வர்க்காலா போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்கணும். அதனால தான் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பிடிச்சிட்டோம். இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 450 ரூபா தான் வருது. ஆனால் நம்மளோட திறமை, நான் போய் அங்கே ஆல்ரெடி புக் பண்ணவங்ககிட்ட பேசி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக எல்லா இடத்தையும் பார்த்துட முடியும். லைவ் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன, நேராக போய் ட்ரெயின் ஏற வேண்டியதான் வர்க்காலா பிளான் ஸ்டார்ட்ஸ் now. ஸோ ஜூலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் டிஸ்டன்ஸுங்க. ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வர்க்காலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஜேர்னி தான். இப்போ டைம் 4 மணி ஆகுது. ஸோ ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரிலாம் வர்க்காலா போய் ரீச் ஆயிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hourல நம்ம வர்க்காலா ரீச் ஆகிட்டோம். ஸோ அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வர்க்காலா கிளிஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 kilometers தான். நம்ம ஆல்ரெடி கிளிஃபில் ரூம் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ரூமுக்கு டேரெக்டாக போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து பீச்சுக்கு போக போகிறோம். ரூமோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பரு, என்ன ப்ரைஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளிஃபு பக்கத்துலேயே ரூம் போட்டங்கிட்டு என்னென்னா ஜஸ்ட் 1 minute தாங்க வாக்கு. ஒரு 50 meters கூட கிடையாது. வெளியே ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னாலே இந்த கிளிஃப் பீச் வந்துடும். ஸோ பீச்சுக்கு போயிட்டு ஈவினிங் சன்செட்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக அங்கே ஒரு சின்ன ஒரு பிளான் இருக்குது, அதையும் சொல்கிறேன்.
வர்க்கலாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸில் இந்த கிளிஃப் பீச் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு ஒன்று. ஸோ இந்த இடம் எங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, காலையில் நம்ம நடந்து வந்து அதே இடம் தான். நைட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்பிங் ஸ்டோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நடந்துட்டு வருவோம் அந்த மலை உச்சியில். ஸோ அதுதான் ரொம்ப த்ரில்லாக இருக்கும் நைட் நேரத்தில் நடக்கிறதுக்கு. ஸோ அங்கேயும் ஒரு வாக்கப் போட்டிங்கன்னா அந்த டே வந்து அதோட முடிஞ்சுது. ஸோ செகண்ட் டேவோட ட்ரிப் வந்து இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டேவோட பிளான் தான். ஸோ டே 3 வர்க்கலாவில் மார்னிங் எந்திரிச்சு நம்ம எங்கே போக போகிறோம்னு சொன்னால் கொல்லமில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய சாம்பிராணிக்குடி அப்படிங்கிற பிளேஸ் தான் போக போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொல்லம் போனோம். அதுக்கு நம்ம வந்து வர்க்கலாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ட்ரெயின் ஜேர்னி எடுக்க வேண்டியது வரும். இதுக்கும் ட்ரெயின் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா தான் வரும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவோ இல்லை பஸ் பிடிச்சோ நீங்கள் என்ன சாம்பிராணிக்குடிக்கு போயிடலாம். இதோட என்ட்ரி ஃப்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கு வெறும் 150 ரூபா நம்ம கொடுத்துட்டாலே போதும். உள்ளுக்குள்ளே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணிலேருந்து மீல்ஸ்லேருந்து மீன் குழம்புலேருந்து எல்லாமே கிடச்சிது. நீங்கள் லஞ்ச் இங்கே சாப்பிட்ற மாதிரி வந்துட்டால் கூட உங்களுக்கு ஒன்று நீங்கள் இந்த போட்டிங் போயிட்டு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பலாம், இல்லை லஞ்ச் சாப்பிட்டு கூட நீங்கள் உள்ள போட்டிங் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்கள் வர்க்கலா ட்ரிப்பில் மறக்காமல் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ட்ரிப்போட மெமரிஸில் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் நம்ம ஆஸ் யூஷுவல் ரயில்வே ஸ்டேஷன் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கொல்லமில் ஒரு சூப்பரான லைட் ஹவுஸ் இருக்குங்க. இந்த லைட் ஹவுஸோட என்ட்ரி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். இங்கே என்னன்னு சொன்னால் லைட் ஹவுஸும் இருக்குது, அதே மாதிரி குழந்தைங்க விளையாடக்கூடிய கார்டன் இருக்குது, வாக்கிங் போகக்கூடிய ஏரியா இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இந்த லைட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டில் ஒரு பெரிய வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று கடலுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அந்த இதை வந்து நீங்கள் வந்து விட்னஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸில் பண்ணலாம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் இது 2 ஸ்பாட்டையுமே கொல்லமில் முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் வர்க்கலா வாங்க. ஸோ எல்லா பக்கமும் சுற்றிட்டு நம்ம நைட்டு ரூமுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர்க்கலா பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குளிக்கலாம், விளையாடலாம். யாருமே ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலிங்கு, செம்ம ப்ரீஸியாக இருந்துச்சு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃபோட அந்த ஹில்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்டிவாக இருக்கும், ஹாப்பனிங்காக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் விளையாடலாம். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டை அங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ என்னடா வர்க்கலா வந்தாச்சு, வர்க்கலாவில் மார்னிங்கில் வந்து பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் வந்துட்டு அந்த சன்ரைஸை நம்ம பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் அந்த சன்ரைஸ் ஆகிற டைமில் வந்து பீச்சில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபன்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலாக்குள்ளேயே 2-3 ஸ்பாட் போயிட்டு இன்றைக்கி வந்து டூரை வந்து முடிக்க போகிறோம். வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்கை கேம்ஸ் ஆகட்டும், நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இங்கே பேராஷூட் ரைட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5000 பக்கம் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் போகல. நீங்கள் இதே இந்த கிளிஃபில் ரொம்ப தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் ரைட்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கயாக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்த இடம் தான் இந்த சிவா கயாக்கிங். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண இடத்துலேருந்து சரியாக 10 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 450 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் பேசுனதுக்கப்புறம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, கேரளா பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. அது உங்களோட திறமை தான். நீங்கள் எந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் ட்ரிப்பை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கயாக்கிங் மட்டும் கிடையாது, ஸ்டாண்டிங் பேடல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஏன் பர்டிகுலராக இந்த இடத்த சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் சின்ன ஒரு நேரோ ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளேயே கயாக்கிங் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறு மாதிரி ஒரு ஸ்பேஸுங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆனால் இது ரிவர் கிடையாது, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. பேக் வாட்டர் தான். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரைடெல்லாம் போகும்போது உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால தான் இங்கே சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸுங்க. அதாவது அஞ்சுதுங்க ஃபோர்ட் அண்ட் லைட் ஹவுஸுங்க.
இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரியே இருக்கும். கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டுக்கிட்ட போயிட்டு எல்லாரும் வந்து ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மெயினாக அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டஃப் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து 400 வருஷம் பழமையான ஒரு ஃபோர்ட்டுங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபஸ்ட்டு சென்னையில் ஃபோர்ட் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கட்டியிருக்காங்க. அதுவும் இங்கே சாதாரணமாக கட்டலைங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டனல் கட்டியிருக்காங்க. இது கடலுக்குள்ளேயே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ட் தான் இது. இப்போ வந்து ஃபோர்ட் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோர்ட்டோட அந்த காம்பவுண்ட் மட்டும் இருக்கும். மேலேருந்து இந்த லைட் ஹவுஸ்லேருந்து நான் ஷூட் எடுத்திருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ஃபோர்ட்டும் இந்த லைட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா வர்க்காலாலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி வந்தாலே இந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன எல்லா இடத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரிப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மக்களே, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக தேடி வந்து இந்த 4 நாளுக்குள்ளே நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸான கோவளத்துலேருந்து கூட நீ எனக்கு டூர் போகுதுன்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்தே நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இல்லை வர்க்காலா வந்துட்டு ரிட்டர்ன் ஆகலாம். இல்லைனா இந்த கொல்லத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூர் பேக்கேஜை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் காமிச்ச ஒவ்வொரு பிளேசஸுமே தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் டீட்டெயில்ஸோட. அது பார்த்தீங்கன்னா கோவளம் வர்க்காலா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் போய் ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த டூர் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி டூர் போகணுன்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ வந்து இதே மாதிரி இன்னொரு பிளேஸில் ஒரு இடத்துல இருந்தோ இன்னொரு vlogல இருந்தோ உங்களை அகைன் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் முஸ்தஃபா vlogs.